நான் உமாபாரதி, டாக்டர் அலமேலு, உரத்த சிந்தனை செயலாளர் திரு உதயகுராம், தலைவர் திருமதி பத்மினி பட்டாபிராமன், சிறந்த கவி மாமணி புலவர் தீவே விஜயலட்சுமி, கம்பர் விருதாளர் கலைவேலு வீரான், சிறந்த ஒரு எழுத்தாளர் மணி அவர்கள், உரத்த சிந்தனையின் மூத்த தலைவர் அவர்தான் ஸ்ரீ ராஜசேகர், நிறுவனர் தலைவர் திரு ஸ்ரீ ராஜசேகர், அவங்க மிஸ்ஸஸ் ஜம்பகலட்சுமி என்ற டாக்டர் அலமேலுவோட சகோதரி மீனாட்சி என்ற பானு, அவங்க டாக்டர் அலமேலு அம்மாவோட இன்னொரு சகோதரி. இந்த உள்ளார்ந்த கூடல் உரத்த சிந்தனை நிகழ்வு மிகச் சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் அலமேலு இவர் முதலில் சேலத்தில் இருக்கிற கிராம பகுதியில் பெண் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக செயல்பட்டார். சென்னை தாம்பரம் பொது மருத்துவமனையில் ஜிஎச் மாற்றுத்திறனாளிகள் தொழுநோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் அவர்களை குணப்படுத்தினார். பிறகு எம்எஸ் படித்து பிளாஸ்டிக் சர்ஜரி எம்டெக் பட்டம் பெற்றார். சென்னை மருத்துவக் கல்லூரி ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை துறை தலைவராக 33 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற பிறகும் தொழுநோயாளிகள், சர்க்கரை நோய், போஸ்ட் டிராமேட்டிக் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட பலருக்கு உரிய சிகிச்சை அளித்து வருகிறார். 2009 முதல் 2013 வரை தரம் உயர்த்தப்பட்ட இவரது மருத்துவமனையில் மிகவும் ஏழை நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை அளித்துள்ளார். குறைந்த கட்டணத்தில் 70 வயதாகும் இவர் பல தொண்டு நிறுவனங்களோடு தொடர்புடையவர். பல ஆதரவற்ற இல்லங்களுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெரிதும் உதவி இருப்பவர். இவர் மருத்துவ சங்கம், மைண்ட் குரூப், உரத்த சிந்தனை, ராமகிருஷ்ணா மிஷன், தொழுநோய் சீரமைப்பு குழு ஆய்வுகளில் வாழ்நாள் உறுப்பினராக இருக்கிறார். பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டாக்டர் அவார்டு பெற்றவர் 2016. பிரபல தமிழ் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களால் உரத்த சிந்தனை விழாவில் பாராட்டு பெற்று விருதுகள் பெற்றவர். வாழ்நாள் சாதனையாளர் விருதை டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பெற்றவர். ஃபெலோஷிப் அவார்டு சவுத் கொரிய யூனிவர்சிட்டி மூலம் பெற்றவர். பார்க்க எளிமையாகவும் பழக இனிமையாகவும் தொடர் சிகிச்சை தமிழ் உரமாகவும் இருக்கும் உரத்த சிந்தனை குழு வாழ்க்கை வணங்கி மகிழ்கிறது. வாழ்க வளமுடன், நலமுடன். நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா, நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. மருத்துவம் தேடிடும் தாய்மார்களே, மணத்தக்காளி கீரையை பாருங்களே, சஞ்சீவி சத்து கொண்ட கீரைகளே, சஞ்சீவி சத்து கொண்ட கீரைகளே, தினம் எளிதாக உண்டிட பழகுங்களே, எல்லா சத்தும் நிறைந்த கீரைகளே. மனதின் பாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட கைவசமாவது விரைவினில் வேண்டும். ஓம் 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 ஓம். நின்னையேறதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா, தன்னையே சசி என்று சரணமெய்தினேன், உன்னையே நிகழ்த்த மேனி, நின்னையே நிகழ்த்த சாயல், பின்னையே நித்திய கண்ணியே, மாற நம்புகள் என் மீது மாறி மாறி வீசனி, மாற நம்புகள் என் மீது மாறி மாறி வீசனி, வாராயோ வந்து சேராயோ. டாக்டர் தான் அப்புறம், ஆனால் அவங்க அவங்களுக்கு உள்ள ஒரு இந்த இலக்கிய சிந்தனை,
அவங்க அந்த நூல் எழுதுகிற விதம் வந்து மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம் உள்ளவங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்வில் ஒரு பெரிய பெரிய பொன்னாசி, மறக்க முடியாத நாள். பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் என்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன தெரப்பிச்சு செஞ்சதுக்கு ஒரு 6 மாதம் தான் நான் வரல. இருந்தாலும் நான் வந்து உங்களெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிருக்கு. உங்களுக்கு நீங்களே எங்கள் வீடு தேடி வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில் 33 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். எம்எம்சியில் சீஃப் ஆகி ரிட்டையர் ஆனேன். பட் எம்எம்சியில் நான் எம்எஸ் சர்ஜரி படிக்கச்சியே இந்த தொழுநோய் பற்றி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ தான் அந்த கை கால் மூலங்கள் அதெல்லாம் சரி பண்ணணுங்கிற ஒரு சர்ஜரிலாம் ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு காமிச்சாங்க. அதுலேருந்து நான் என்ன நினச்சேன், இதை பற்றி நல்லா படிக்கணும்னு நினச்சேன். அப்போ தாம்பரம் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறச்ச டாக்டர் கங்காதர் சர்மா ஒரு பெரிய சர்ஜன் வாங்க இனிமேல் ஒரு தேட்டருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளா ஹேண்டுனா கை வளைஞ்சிருக்கும். இந்த கை வளைஞ்ச சர்ஜரி தான் அவர் உடனே மயக்கம் லோக்கலாகவே மயக்கம் கொடுத்து அவர் சரி பண்ணி காமிச்சார். நம்மளும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறச்சா எனக்கு எம்சிஹெச் பிளாஸ்டிக் சர்ஜரி கிடச்சிது. பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு அருமையான துறை. புண்ணியத்தில் எனக்கு வந்து ஒரு தாம்பரம் லெப்ரசி தொழுநோய் மருத்துவமனை இருக்குது. அங்கே எனக்கு சீஃப் சர்ஜனாக போஸ்டிங் பெரிய போஸ்டிங் படித்ததெல்லாம் அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மயக்க டாக்டர் கூட இல்லை, நானே பக்கத்தில் இருக்கிற எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் வச்சுட்டு தியேட்டர்லாம் ரெடி பண்ணி தியேட்டருக்கு வச்சுட்டு போய் மரத்து போகிற ஊசி போட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணி காமிச்சேன்.